இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 3வது வசனம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த வார்த்தையை கர்த்தர் யாரோடு பேசுகிறார்? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். இது தன்னுடைய தாசனாகிய யாக்கோபின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, இதன் முதல் வசனத்தை பாருங்க. என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் நாம் இருக்கிறோம் இல்லையா? யாக்கோபின் சந்ததியாய் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து நாம் கலங்கி தவிக்கலாம். அந்த காரியங்களுக்கான முடிவுகள் எப்படி இருக்குமோ என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மீது என் ஆசீர்வாதத்தையும். இன்னைக்கு நாம் தேவனிடத்துல வாஞ்சையா இருக்கும்போது அவர் ஜீவ தண்ணீரை நமக்கு ஊற்றுகிறார். நம் பிள்ளைகளின் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் மேலும் அவர் ஆசீர்வாதத்தையும் அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையும் அவர் ஊற்றுவேன்னு இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்போ பிள்ளைகளை அவருடைய கரம் ஆசீர்வதிக்கவும், சந்ததியின் மேலும் அவருடைய ஆசீர்வாதமும் அவர் பரிசுத்தாவின் வல்லமையும் தங்குதுன்னா அப்போ அந்த ஜாதி, அந்த சந்ததி என்றென்றைக்கும் நிலை நிற்கும் இல்லையா? அதான் ஏசாயா 59:21 பார்க்கிறோம். உன்மேல் இருக்கிற ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். அப்போ உண்மையில் இருக்கிற ஆவி, இன்னைக்கு கர்த்தரை நாம தேடுகிறோமா? கர்த்தரிடத்துல பயம் உள்ளவர்களா இருக்கிறோமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனிடத்துல அன்பு கூறுகிறோமா? அப்படி நாம இருக்கும்போது கர்த்தர் இன்னைக்கு நம்ம மேல வைத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியும் அவர் வாயினாலே நமக்கு அருளின வார்த்தையும் என்றென்றைக்கும் அது நம் சந்ததியின் வாயிலும் கர்த்தருடைய வசனம் இருக்கும். சந்ததியின் மேலும் அவருடைய வாயின் வார்த்தைகளும் அதே போல அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையும் அவர்களோடு இருக்கும் என்று நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன்னே சொல்றார். யோவான் 7 அதிகாரம் 38வது வசனத்துல பாத்தீங்கன்னா, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஏன்னா கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அந்த ஆவி எப்படி நமக்குள்ள இருக்கும்? கர்த்தருடைய ஜீவ வசனம், கர்த்தருடைய வார்த்தை, அவர் வாயில இருந்த புறப்பட்ட வார்த்தை நம் இருதயத்தில் இருக்கும்போது, அது பரிசுத்த ஆவியினாலே நிரம்பும் போது அதுல இருந்து ஜீவ தண்ணீரின் ஊற்றானது புறப்படும். அப்ப கர்த்தருடைய வசனம் இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல இருக்கா? அப்ப அது நம் பிள்ளைகளின் மேலும் கர்த்தர் அந்த வார்த்தையை வைப்பார். அவர்கள் வாயிலும் வைப்பார், அவர்கள் சந்ததியின் வாயிலும் வைப்பார். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 23 வசனத்துல சொல்றார், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள். அப்போ எப்பொழுது கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ஆவியை நமக்கு அருள்வார்னா, அவர் கடிந்து கொள்ளும் போது, நாம் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நமக்கு அந்த பரிசுத்த ஆவியை அருள்வார். அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்திலும் நம் பிள்ளைகள் இருதயத்திலும் தேவன் வைப்பார். நாம் அதை கேட்கும் போது அவர் கொடுக்க வல்லமையுள்ளவர். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றாருல. அப்போ அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இன்னைக்கு நம்ம குடும்பத்துல யார் யாருக்கெல்லாம் அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்காக நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அந்த பரிசுத்தாவின் வல்லமையை அவர்கள் மேல் ஊற்றுவார். வெளிப்படுத்தல் 21:6 பார்க்கிறோம், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன் சொல்றார். அந்த பரிசுத்த ஆவியை நாம காசு பணம் கொடுத்து வாங்கறது கிடையாது இல்லையா? அது தேவன் அருளுகிற வல்லமையுள்ள ஆவி. அவருடைய ஆவியை நமக்கு அருளுகிறார். அது ஜீவ தண்ணீரின் ஊற்றுல இருந்து உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம இலவசமாய் பெற்றதை மற்றவர்களுக்கும் இலவசமாய் நாம கொடுக்கணும் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை நாம கொடுக்கும் போது ஒவ்வொருவர் இருதயத்திலையும் அது ஜீவ தண்ணீரின் ஊற்றாய் புறப்படும். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 39வது வசனத்துல பார்க்கிறோம், வாக்கு தத்தமானது உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது.
அப்ப கர்த்தருடைய வாக்கு தத்த வசனங்களை இன்னைக்கு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் குடும்பத்துக்கும் கொடுத்த வார்த்தைகளை நாம் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு அதை நாம ஜெபிக்கணும். ஏன்னா அந்த வாக்கு தத்துவம் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்குமே அது உண்டா இருக்குதுன்னு இன்னைக்கு வாக்கு பண்றாரு. எசேக்கியேல் 39:29 பார்க்கிறோம், நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால்னே இங்க சொல்றார், என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். அப்போ அவருடைய ஆவியை அவர் ஜனங்களுக்கு அவர் ஊற்றிவிட்டு இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற இன்னைக்கு நம் மீதும் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை கொடுத்திருக்கிறதுனால அவர் முகத்தை என்றைக்கும் நமக்கு மறைக்க மாட்டார். சங்கீதம் 107:35 பார்க்கிறோம், அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி. அப்போ அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர பாதையில வழிநடத்தும் போது அவர் அவாந்திர வழிகளிலே தண்ணீர் தடாகங்களை உண்டாக்கினார், வறண்ட நிலத்திலே அவர் நீரூற்றை உண்டாக்கினார்னு பார்க்கிறோம். ஏசாயா 48:21 அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக வீடா இருந்ததில்லை, கண்மலையில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு வர பண்ணினார், சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்து தண்ணீரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானானிலே கொடுத்தார். கண்மலையில் இருந்து தண்ணீரை கொடுக்க வல்லமுள்ள தேவன் இன்னைக்கு அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஏசாயா 49:1 சொல்லுது, எனக்கு செவி கொடுங்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அவர் சொல்லுகிற காரியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்து வருவோமானால் நம் மேல கர்த்தருடைய ஆவி இருக்கும், அவர் வார்த்தை இருக்கும், அவர் வசனம் நமக்குள்ளாக இருக்கும். நம் பிள்ளைகள் மேல அந்த ஆசீர்வாதத்தை அவர் வைப்பார். ஏசாயா 49:10 சொல்றார், அப்படி இருக்கும்போது அவர்கள் பசியா இருப்பதில்லை, தாகமா இருப்பதில்லை, உஷ்ணமான வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் அண்டையிலே கொண்டு போய் விடுவார். அப்ப கர்த்தருடைய ஜீவ வசனம் உங்களுக்குள்ள இருக்குன்னா அப்போ உங்களுக்கு பசியும் இருக்காது, தாகம் இருக்காது. உலக பிரகாரமான பசியை குறிக்கல, ஆவிக்குரிய பசி தாகம் இல்லையா, ஆத்ம பசி தாகம் அதை குறிக்குது. அப்படி நமக்கு பசி எடுக்காத, தாகம் எடுக்காத, உஷ்ண காலம் வெயில் கூட நம்ம மேலே படாதபடிக்கு தேவன் அவர் வார்த்தையின் வல்லமையினாலே நமக்கு ஜீவ தண்ணீரின் ஊற்றை புறப்பட பண்ணுவார். அவர்களுக்கு அவர் இறங்குவேன்னு சொல்றாரு. அவருடைய நீரூற்றிலிருந்து நாம் தண்ணீரை மொண்டு கொள்ளணும் இல்லையா. நம்ம வாஞ்சையோடு தேவனுடைய வசனத்துக்கு காத்திருந்து அவர் வார்த்தையை உட்கொள்ளுகிறவங்கள எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, உம்முடைய வார்த்தைகளை நான் வாஞ்சையாய் உட்கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு நமக்கு சமீபமாய் வரும்போதெல்லாம் அந்த ஜீவ வசனத்தை நாம ஆகாரம் போல அதை நாம் உட்கொள்ளணும். ஏன்னா யோபு கூட சொல்றாரு இல்லையா, அவருடைய வசனத்தை நான் என் ஆகாரத்தை பார்க்கிலும் நான் அதிகமாய் அதை உட்கொண்டேன்னு யோபு சொல்றாரு. அப்ப தேவனுடைய வசனத்துலதான் அந்த ஜீவ தண்ணீரின் ஊற்று, ஆறுதல் நமக்கு இருக்கு. ஆறுதல் செய்கிற வார்த்தை அந்த ஜீவ தண்ணீரின் ஊற்றுல நமக்கு புறப்படும்படியாக தேவன் தருகிறார். ஏசாயா 32:2 பார்க்கிறோம், அவர் காற்றுக்கு ஒதுக்காகும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகும், வறண்ட நிலத்துக்கு நேர்கால்களாகும், விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலை நிழலுமா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு பெருங்காற்று போல பெருவெள்ளம் போல நமக்கு பிரச்சனை வந்தாலும் அவர் நமக்கு புகலிடமாய் அவர் வார்த்தையினாலே தேற்றுவார். வறண்ட நிலம் போல நம் ஆத்துமா இருக்கா, அப்ப நேர்கால்களை விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாக இருந்து நம்மை பாதுகாப்பார். இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் தாகத்தோடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற ஆவலோடு இருப்போமானால் நாமும் நம்முடைய சந்ததியின் மேலும் அவர் ஆசீர்வாதத்தை ஊற்ற வல்லமையுள்ளவர். அவர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் லேவியராகம 26:4 பார்க்கிறோம். அவர் யாத்திராகம 23:25 சொல்றாரு, ஆசீர்வாதமான அப்பத்தை தருகிறேன்னு சொல்றாரு. சங்கீதம் 81:16 அவர் ஆசீர்வாதமான போதகத்தினாலே நம்மை பலப்படுத்துகிறார்னு பார்க்கிறோம். இப்படி நாம தேவனிடத்திலிருந்து அவர் ஜீவ வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஜீவ தண்ணீரின் ஊற்று நம்மேலும் இருக்கும். அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மேலும் நம் சந்ததியின் மேல் அவருடைய ஆசீர்வாதமும் என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென்.